ஹே காய்ஸ், ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து இஃப் எல்ஸை பற்றி பார்த்தோம். இதில் நம்ம சில விஷயங்களை யூஸ் பண்ணோம். இந்த கண்டிஷனில் இந்த 2 ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணோம், அப்புறம் கிரேட்டர் தென் லெஸர் தென் யூஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ நமக்கு தெரியாத சில சிம்பிள்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணுறோம் கரெக்டாக. பட் இந்த இடத்துல நம்ம என்ன கம்பேர் பண்ணுறோம், ஹூ இஸ் ஹியர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஈக்குவலாக இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் செக் பண்ணுறோமே தவிர நமக்கு சில சுச்சுவேஷன் வரும் 2 விஷயத்தை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ யூசர் வந்து என் வெப்சைட்டில் வந்து கோர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து லாகின் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறமா அவங்க வந்து பேமெண்ட் பண்ணலை அந்த மாதிரி இருக்கணும். அவங்க வந்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணியிருக்கணும். இப்போது இந்த மாதிரி வாட்ச் வீடியோஸ் அப்படின்னு உங்களுக்கு வருது அப்படின்னா அது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும் வராது. எப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ட்ரூ இருக்கணும் கரெக்டாக. இப்போ லாகின் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு தான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லாஜிக்கல் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு JS ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து செப்பரேட்டாக வந்து பண்ணுவோம், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ லாஜிக்கல், இப்போது இதில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அண்டு சிம்பிள். ஓகேவா? இந்த இப்போ அண்டு சிம்பிள் அப்படி இதை நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுறது வந்து ஈஸி தான். நீங்கள் இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் அண்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் ஆயிரும். இப்படி கமெண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் இதில் என்ன டெக்ஸ்ட் போட்டாலும் என்ன வேணால் போடலாம், அது வந்து ஒரு கோடாக கன்சிடர் பண்ணப்படாது. ஜஸ்ட் நம்ம நோட்ஸுக்காக இருக்கும். ஓகேவா? இது எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த கமெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் இப்போ இந்த அண்டு ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா 2 விஷயங்களை கம்பேர் பண்ணும். ஓகேவா? 2 விஷயங்களை கம்பேர் பண்ணணும் கிடையாது, 2 விஷயங்களை எடுத்துக்கும். ரெண்டுமே ட்ரூ அப்படின்னா இருந்தால் மட்டுமே அது வந்து அப்ரூவ் பண்ணும். ஓகேவா? அதாவது ரெண்டுமே ட்ரூ இருக்கணும். போத் சைட்ஸ் ஷுட் பி ட்ரூ. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லெட் இஸ் லாகட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இதில் வந்து ட்ரூ பண்ணுறேன். ஸோ இது வந்து லாகின்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து டன் பேமெண்ட் இல்லைனா வெறும் பேமெண்ட்னு பண்ணுறேன். இப்போது இதையும் நான் ட்ரூ ஆகுறேன். ஸோ இப்போ நம்ம இந்த அண்ட் ஆப்ரேட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் அப்படிங்கிறதுல இது உள்ள கண்டிஷன் போடுவோமா, இந்த கண்டிஷனில் தான் இதை யூஸ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா இஸ் லாகட் அப்படின்னு மட்டும்தான் பண்ணி இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் போய்ட்டு நம்ம ஈக்குவல் டுலாம் நம்ம பண்ண முடியாது, அப்படிலாம் கம்பேர் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கு தான் அண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி பேமெண்ட் அப்படின்னு போடுவோம். ஸோ இப்போ இது என்ன செக் பண்ணும் அப்படின்னா, இந்த லாகட் அப்படிங்கிறதும் ட்ரூவாக இருக்கணும், இந்த பேமெண்ட் அப்படிங்கிறதும் ட்ரூவாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து இது உள்ளே இருக்கிறது ஒர்க் ஆகும். இப்போ இது உள்ளே வந்து console.log வாட்ச் வீடியோஸ். அண்ட் முக்கியமாக நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், இதில் நீங்கள் வந்து எத்தனை லைன் வேணால் போடலாம், ஒரு லைன் தான் போடணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் எத்தனை லைன் வேணால் போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன செக் பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாகின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியபிள் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு லாகின் பண்ணியிருந்தாங்கன்னா ட்ரூ, பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ட்ரூ. கரெக்டாக? ஸோ இது ரெண்டுமே பண்ணியிருந்தால் மட்டுமே நமக்கு வந்து இந்த லைன் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த லைன் வந்து எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாட்ச் வீடியோஸும் பிரிண்ட் ஆகுதா? இப்போ சப்போஸ் பேமெண்ட் மட்டும் பண்ணலை அப்படின்னு வச்சுப்போமே, பேமெண்ட் மட்டும் பண்ணலை அப்படின்னா எனக்கு வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ நான் வந்து இங்கே எல்ஸ் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஃபால்ஸ்னால் ஏதாச்சும் ஒன்று பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பை நவ் அப்படின்னு பண்ணிக்கலாம். பை நவ்னு வருதா? ஓகே, பட்னு வருது, பை நவ். ஸோ இது என்ன பண்ணும், இந்த அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா 2 சைடுமே ட்ரூவான்னு பார்க்கும். இப்போ இது வந்து ட்ரூவாக இருந்து லாகினே பண்ணல, பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க பட் லாகினே பண்ணல அப்படின்னா நீங்கள் தான் அதுன்னு எனக்கு தெரியாது. கரெக்டாக? ஸோ அப்போ ஆப்வியஸாக வந்து ஃபால்ஸ் இருக்குது. நீங்கள் லாகினே பண்ணலை, இப்போது நீங்கள் லாகினே பண்ணலை அப்படின்னா பை நவ் தான் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும், நீங்கள் வந்து 2 விஷயங்களும், ஓகேவா, 2 விஷயங்களும் இந்த 2 விஷயத்தை கம்பேர் பண்ணாது இது. ஓகேவா? இந்த சைடு ஒன்று வச்சுக்கோம், இந்த சைடு ஒன்று வச்சுக்கோம். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இதை இப்படி தான் போகணும் கிடையாது, நீங்கள் இப்படி கூட போடலாம். ட்ரூ அப்படின்னு சொல்லி நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம். இங்கே வந்து ஃபால்ஸ் அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு கூட பண்ணலாம். நம்ம ஜஸ்ட் அதை வந்து வேரியபிளாக பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா?
இது 2 விஷயத்தை பார்க்கும். ஃபஸ்ட்டு இஸ் லாகட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து ட்ரூவான்னு பார்க்கும். ட்ரூ அப்படின்னா அடுத்த வேரியபிளுக்கு போகும், இது ட்ரூவான்னு பார்க்கும். ட்ரூ அப்படின்னா இந்த லைனை ரன் பண்ணும், ஃபஸ்ட்டு லைன். சப்போஸ் ஏதாச்சும் ஒன்று இதில் ஃபால்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் எல்ஸ் இதுக்குள்ள போய் ரன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதுதான் இது பண்ணோம். இதிலே வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ரெண்டுமே ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா எப்பவும் போல் ஃபால்ஸ் தான். ஸோ இதுதான் வந்து இந்த அண்ட் ஆப்ரேட்டர் பண்ணும். ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த அண்ட் ஆப்ரேட்டரோட வேலை இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர். இப்போது ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சைடு மட்டும் ட்ரூவாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஆர் ஆப்ரேட்டர் வந்து எப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம், ஏதாச்சும் ஒரு சைடு மட்டும் ட்ரூவான்னு பார்க்கும். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு சைடு ட்ரூவாக இருந்தால் போதும். ஸோ ஒன் சைடு, ஸோ ஒரு சைடு ட்ரூவாக இருந்தால் மட்டும் செக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது நம்ம நார்மலாக ஒரு வெப்சைட்டில் என்னென்ன இருக்கும் லாகின்க்கு இந்த மாதிரி இருக்கும். ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கும், ஜிமெயில் லாகின் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். கரெக்டாக இப்போ நான் லாகின்னு போட்டுக்கிறேன். ஜிமெயில் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கும். கரெக்டாக ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து எஃபி லாகின் இருக்கும். கரெக்டாக நம்ம வந்து எஃபி வச்சு கூட லாகின் பண்ணலாம். நமக்கு வந்து எப்படி வேணுமோ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணலாம். கரெக்டாக? ஸோ 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறையா வெப்சைட்ஸில் இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? இப்போ இந்த சுச்சுவேஷனில் நமக்கு என்ன வரும், நம்ம என்ன செக் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏதாச்சும் ஒன்று மட்டும் ட்ரூவான்னு பார்க்கலாம். அவங்க யூஸர் வந்து 2 விஷயத்தை வச்சு லாகின் பண்ண வேணாம். ஒன்று அவங்க ஜிமெயிலில் லாகின் பண்ணணும், இல்லைனா ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு சுச்சுவேஷன் வரும். கரெக்டாக? இப்போ நான் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேன், இப்போது ஹாட்ஸ்டாருக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து லாகின் கேட்கும். நான் லாகின் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து நார்மலாக லாகின் வரும், இல்லைனா ஹேவ் அண்ட் இமெயில் ஆர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வரும். ஸோ இப்போது லாகின் கேட்கும், சில வெப்சைட்ஸ் வந்து ஜிமெயில் கேட்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நமக்கு வந்து 2 இதுலேயும் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து 2மே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். பட் இந்த ஆர் ஆப்ரேட்டர் வந்து ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இஃப் அப்படின்னு போட்டு ஜி லாகின் ஆர், இந்த சிம்பிள் தான் ஆருக்கு. ஓகேவா? ஆர் எஃபி லாகின், இங்கே என்ன கன்சோல் லாக் பண்ணு அப்படின்னா யூ ஹேவ் பீன் லாகட் இன் அப்படின்னு பண்ணேன். சப்போஸ் வந்து 2மே இல்லை அப்படின்னா எல்ஸில் வந்து நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணலாம். நார்மலாக console.log பண்ணி ப்ளீஸ் லாகின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் லாகின், ஸோ இப்படி கூட நம்ம சொல்லலாம். இது வந்து நம்மளோட இஷ்டம் தான். கரெக்டாக? ஸோ இப்போ இது என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு வந்து எஃபியில் லாகின் பண்ணியிருக்காங்களாம், ஜிமெயிலில் லாகின் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கும். ஓகேவா? ஸோ ஜிமெயிலில் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ட்ரூ. ஓகேவா? அது ட்ரூனா இது எதையுமே கண்டுக்காது. இது என்ன வேணா இருக்கட்டும், இது எதையுமே கண்டுக்காமல் இது பாட்டு இதை ரன் பண்ணிடும். சப்போஸ் ஜிமெயில் லாகின் ஃபால்ஸில் இருக்குது அப்படின்னா, ஃபால்ஸில் இருக்குன்னா இது ஃபஸ்ட்டு ஜிமெயில் லாகினை பார்க்கும், ஃபால்ஸில் இருக்குது. ஸோ எஃபி லாகினுக்கு போகும். எஃபியும் ஃபால்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த கோடை விட்டுரும், கண்டுக்காமல் எல்ஸ்க்கு போயிடும். எல்ஸில் இப்போ என்ன இருக்கோ அதான் ரன் ஆகும், ப்ளீஸ் லாகின் அப்படின்னு ரன் ஆகும். சப்போஸ் வந்து இப்போ இது ட்ரூ ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிமெயில் பார்க்குமா, ஃபால்ஸு, ஓகே ஃபால்ஸ் இருக்குது அடுத்து போவோம் அப்படின்னு சொல்லி அடுத்து போகும். எஃபி லாகின் பார்க்கும், எஃபி ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இதை ரன் பண்ணோம், இந்த எல்ஸுங்கிறத கண்டுக்காது. ஸோ இதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ நான் சேவ் பண்ணுற பாருங்கள், யூ ஹேவ் பீன் லாகட் இன். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கோடிங்கில் வந்து நிறையா சுச்சுவேஷன் வரலாம். சில டைம் வந்து 2 விஷயங்கள் கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணியிருக்கணும், அதே டைம் பேமெண்ட்டும் பண்ணியிருக்கணும், அப்போ தான் அவங்க வீடியோஸ் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஃபீச்சர் இருக்கும். இப்போ என்னோடய வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லாகினும் பண்ணியிருக்கணும், பேமெண்ட்டும் பண்ணியிருக்கணும், அப்போ தான் நான் உங்களை வீடியோ பார்க்க விட முடியும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் நமக்கு தேவைப்படும். கரெக்டாக? இப்போ நம்ம வந்து இந்த அன்டிஃபைனட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணுறோமே, இந்த மாதிரி நம்ம பண்ணுறோமே, இதில் வந்து எப்படி வந்து அவங்க லாகின் பண்ணியிருக்காங்களா எப்படி செக் பண்ணுவீங்க, அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்காங்களா எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு தாட் வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ அது வந்து இப்போ கிளியராக இருக்கும் உங்களுக்கு. எப்படி 2 விஷயங்களும் கம்பேர் பண்ணலாம், அண்ட் ஆப்ரேட்டரை வச்சு அண்ட் இந்த ஆர் ஆப்ரேட்டர் வச்சு ஏதாச்சும் ஒன்று மட்டும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏதாச்சும் ஒன்று, 2 ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷன் ஒன்றே ஒரு ஆப்ஷன் பண்ணாலும் ஓகே தான். இது வந்து லாகினில் மட்டும் இல்லை, நிறையா விஷயங்களில் வரும். உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும், எந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் ஓகே தான், ட்ரூனா ட்ரூ தான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் தான்.
நம்ம வந்து கிரேட்டர் தென் லெஸர் தென் சிம்பிள் வச்சு கம்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு வேரியபிள் உள்ளே இருக்கிற ஸ்ட்ரிங்ஸை ஈக்குவல் டு போட்டு கம்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அண்டு சிம்பிள் வச்சு 2 சைடுமே ட்ரூவாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி ஆர் சிம்பிள் வச்சு இந்த சைடு இல்லை ஏதாச்சும் ஒரு சைடு மட்டும் ட்ரூவாக இருக்கான்னு நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம பண்ணும்போது இப்போ நமக்கு என்னென்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வேணுமோ, நம்ம ஒரு வெப்சைட் ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே இது உள்ளே வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த இஃப்எல் ஸ்டேட்மெண்ட் உள்ளே, இந்த கண்டிஷன் உள்ளே எல்லாமே வந்துருச்சு நமக்கு. ஸோ இதை வச்சு நம்ம இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் வந்து நமக்கு இப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஜாவா ஸ்கிரிப்டும் இதெல்லாம் எப்படி வந்து ரியல் லைஃப் வெப்சைட்டில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். பட் நம்ம ரியல் லைஃப் வெப்சைட்டுக்கு போய் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இஃப்எல்ஸ் தெரியல அப்படின்னா நான் அப்போ நான் இதை எழுதும்போது இந்த கோடை நான் அப்போ எழுதுகிறேன், அப்போ உங்களுக்கு புரியாது இது என்னது ஆர் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பட் இப்போ நம்ம எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஈஸி ஆயிரும். ஓகேவா?